ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்ஏ வாய்ஸ் ஓவர் தமிழ். நம்ம இன்னைக்கு டைரக்டர் பிரபு சோலமனோட இயக்கத்துல மதியழகன், அர்ஜுன் தாஸ் என்று இன்னும் பல நடிகர்களோட நடிப்புல வெளியான கும்கி 2 மூவிய பத்தி பார்க்கலாம். நிறைய லீகல் இஷ்யூஸ், கோர்ட் ஸ்டே எல்லாம் தாண்டி ஒரு வழியா மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இது கும்கி பார்ட் 1 சீக்குவல் கிடையாது, மாறாக ஸ்டாண்டலோன் சீக்குவல். அதாவது டைட்டில் மட்டும் தான் சீக்குவல், ஸ்டோரி வேற. ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவர் தான் இந்த மூவியோட ஹீரோ. இவரோட பேரு பூமி. இந்த பையன் ரொம்ப அபியூசிவான ஒரு ஃபேமிலியில வளர்றான். இவனுக்கு அம்மா வாயிலிருந்து ஒரு யானை குட்டி கிடைக்குது. அதை இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு நிலான்னு ஒரு பேரை வச்சு ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வரான். ஆனால் அவனோட அம்மா அந்த யானை குட்டிய சில வேட்டைக்காரனுங்கிட்ட காசுக்கு வித்துடுறாங்க. அப்புறம் பல வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோவும் பெரிய ஆளா வளர்ந்துடுறான். இவன் வளர்த்த அந்த யானைய சில ஆட்கள் ஒரு பெரிய பூஜையில பலி கொடுக்க நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த யானையை எப்படி காப்பாத்துறாருன்ற மாதிரி மீதி கதையை கொண்டு போயிருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இது ரொம்ப சுமாரான ஒரு மூவி. கும்கி 1 அளவுக்கு எதிர்பார்த்து போனதுக்கு ஒரு பெரிய ஏமாத்தோன்னு சொல்லி ஆகணும். கும்கி 1 அளவுக்கு இந்த படம் பெரிய ஒரு இம்பாக்ட கொடுக்கல. நம்ம சுகுமாரனோட சினிமாட்டோகிராஃபி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. காடு, மலை, யானையை காட்டின விதம் எல்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் படம் பூரா சூப்பரா காமிச்சிருந்தாங்க. ஆனா ஸ்டோரி தான் ரொம்ப பழைய ஸ்கிரிப்டா இருந்துச்சு. அண்ட் இந்த தவிர நம்ம டைரக்டர் பிரபு சோலமனோட ஸ்டோரி டெல்லிங் கூட ரொம்ப வீக்கா இருந்துச்சு. புது ஹீரோ மதியோட ஆக்டிங் கூட அவ்வளவு எடுபடவே இல்ல. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் ஆயிருந்த மாதிரி இருந்துச்சு. என் படத்துல யானை வர சில விஎஃப்எக்ஸ் சீன்ஸ் கூட ரொம்ப சுமாராவே இருந்துச்சு. படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் கூட இருக்கு. நம்ம அர்ஜுன் தாஸ் பாரினி கேரக்டர்ல ஒரு வில்லன் ரோல ரொம்ப சூப்பராவே நடிச்சிருந்தாரு. இவரோட வாய்ஸுக்கும் பிரசன்ஸுக்கும் இந்த ரோல் நல்லாவே சூட் ஆச்சு. ஸ்கிரீன் பிளே கூட சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்ல. நம்ம டைரக்டர் பிரபு சோலமனோட மைனா கும்கி 1 படங்கள் இருந்த ஃப்ரெஷ்னஸ் இதுல சுத்தமாவே இல்ல. கும்கி பார்ட் 1ல விக்ரம் பிரபுக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் இருந்த பாண்டை விட நம்ம விக்ரம் பிரபுக்கும் யானைக்கும் இருந்த எமோஷனல் பாண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா கும்கி பார்ட் 2ல அந்த ஃபீல் கொஞ்சம் கூட ஒர்க் ஆகல. மூவி கொஞ்சம் ஸ்லோவா நகர்ந்த மாதிரியும் ஃபீல் ஆச்சு. ஓவரால் மூவியை 1 டைம் வேணா பார்க்கலாம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6 கொடுப்பேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் அமான்.